மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, சிலை வழிபாடும் கத்தோலிக்க திருச்சபையின் நிலைப்பாடும் குறித்த பல கேள்விகளுக்கு விளக்கங்கள் கேட்டோம். இந்த கருத்தரங்கத்திலே பல கேள்விகளோடு நாம் காத்திருக்கிறோம். இப்பொழுது இந்த அரங்கிலே அந்த கேள்விகளையும் விவாதங்களையும் தொடங்குவோம். தேர் திருவிழா பற்றிய ஒரு கேள்வியை கேட்டாங்க, அதை அதாவது புனிதர்களை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி தேர் திருவிழா எடுக்கிறோம். ஆனால் அதை வந்து நம்ம சிலை வழிபாடே கத்தோலிக்க திருச்சபையில் இல்லைன்றோம். ஆனால் புனிதர்களை வச்சு நாம் தேர் திருவிழா எடுக்கும் பொழுது நம்ம வந்து அது வந்து ஒரு சிலை வழிபாடாக தான் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரி தான் நம்மள்ட்ட எல்லாரும் நம்மளை ஒரு கேள்விக்குறியாக வைக்கிறாங்க. அதற்கான விளக்கம் என்ன ஃபாதர்? இதே திருச்சக்கத்தில் வந்தது தான், வேற எதுவுமே கிடையாது. அந்த புனிதரில் கடவுள் பெரிய செயல்களை செய்திருக்கின்றார். அந்த செயல்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரியாக நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். இவர்கள் விசுவாசத்தின் வெற்றி வீரர்கள் என்று அவர்களை புகழ்கின்றோம், ஆராதிக்கவில்லை. பங்குகளில் இருக்கக்கூடிய தந்தையர்கள் இதற்கு தாராளமாக பதில் சொல்லலாம். அதாவது ஏற்கனவே சொல்லப்பட்டது தான், அதை சுருக்கமாக 3 காரியங்களாக சொல்லுகிறேன். 1, நாம் அன்னை மரியாவை அல்லது புனிதர்களை ஏறெடுத்து பார்ப்பதெல்லாம் அவர்கள் நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசி கடவுளது அருளை பெற்று தருவார்கள் என்பதற்காக. 2வது நோக்கம், அவர்களது முன்மாதிரியான வாழ்வை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. 2 நோக்கங்கள் தான் இந்த புனிதர் வணக்கம் அல்லது மாதா பக்தி. இவற்றுக்கான 2 நோக்கங்கள் இவையாக மட்டுமே இருக்க முடியும். உதாரணத்திற்கு மணப்பாறையில் என்னுடைய பங்கில் மஞ்சம்பட்டி அப்படிங்கிற கிளை பங்கில் தூய் அந்தோணியார் ஆலயத்தில் நான் திருப்பலி நிறைவேற்றினா இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தூய லூர்து அன்னையின் பரிந்துரையில் புனித அந்தோணியாரின் வேண்டுதலில் உம்மை மன்றாடுகிறோம் அப்படி தான் சொல்லுகிறோம். நம்முடைய எல்லா ஜெபங்களும் அந்த கிறிஸ்து வழியாக மட்டுமே ஏறெடுக்கப்படுகின்றன. அன்னை மரியாவோ புனிதர்களோ நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசுகிறவர்கள். அதான் திருச்சபை நிலைப்பாடு. அதைத்தான் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். எந்த அளவுக்கு மக்கள் அதை உள்வாங்கி இருக்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள், அடுத்த கேள்வி. அது நம்முடைய குறைபாடாக இருக்கலாம். மக்களுக்கு சொல்ல தெளிவுபடுத்த நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். 3வதாக தேர் சப்பரம் பற்றி நீங்கள் கேட்டீங்க. அந்த சுரூபத்துக்கு முன்னால் அந்த தேர் சப்பரத்தை புனிதப்படுத்துகிறப்ப சொல்லுகிற ஜெபம் இதுதான்: ஆண்டவரே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் வகுத்த பாதையில் வள வந்து உம்மை புகழ்கின்றன. நாங்கள் இன்று உமது அன்னையும் எமது தாயுமான தூய லூர்து அன்னை வழியாக எங்கள் புகழஞ்சலியை நன்றி உணர்வோடு வணக்கத்தோடு உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் புகழஞ்சலியை இவர்கள் வழியாக உமக்கு செலுத்துகிறோம். இந்த அன்னையின் திருவுருவத்தை எங்களது ஊனக்கண்களால் பார்க்கிற போது அவர்களது மேலான வாழ்வை நாங்கள் அடியொற்றி வாழ நீர் எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறீர். இந்த தேர் சப்பரம் பவனி வருகிற இடமெல்லாம் உமது அருள் செயல்படுவதாக, உமது வல்லமை விளங்குவதாக. இப்படி தான் அந்த ஜெபமெல்லாம் அமைந்திருக்கிறது. விவிலியம் சொல்லுதே ஃபாதர், அன்னைக்கு நாம வணக்கம் செலுத்துறோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா தந்தை கடவுள் அதாவது அவருடைய திட்டத்தை பயன்படுத்துறதுக்காக ஒரு சின்ன அவருடைய திட்டத்தை அதாவது நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன கருவியை கூட அவர் எடுத்து பயன்படுத்துறாரு இல்லையா? அதே போல ஜீசஸ் இந்த உலகத்துக்கு மனிதனா கொடுக்கறதுக்கு அன்னை மரியாதை ஒரு கருவியா தான் பயன்படுத்தினார். ஏன் அந்த அன்னை மரியாளுக்கு நம்ம வணக்கம் செய்யணும்? அதாவது விவிலியத்தில் நான் பழைய ஏற்பாடை கொஞ்சம் சொல்லணேன். உடன்படிக்கை பிழையை இஸ்ரேல் மக்கள் போகின்ற இடத்துக்கெல்லாம் கொண்டு போனாங்க. உடன்படிக்கை பிழைக்குள் இருந்தது என்னன்னா விடுதலை பயணத்தின் அடையாளம். அது ஆரோனுடைய கோள் இதுதான். ஆகவே அந்த அடையாளம் என்பது, அதாவது உடன்படிக்கை பிழை என்பது இஸ்ரேல் மக்கள் போகின்ற இடத்துலலாம் இருந்ததுன்னா அந்த விடுதலை பயணத்தின் போது எதையெல்லாம் பயன்படுத்தினார்களோ அதை கொண்டு போனாங்க. அப்போ அதே போல தான் இன்றைக்கு நம்ம அன்னை மரியாள் ஒரு கருவி, புனிதர்கள் ஒரு கருவியாக இருக்கிறாங்க. அப்படின்னா எதனுடைய அடிப்படையில்னா இயேசுவுக்கு போகுவதற்கு அவர்கள் இன்றைக்கு ஒரு கருவியாக. அப்போ இப்போ நீங்கள் தேராக இருந்தாலும் சரி, தேர் போகின்ற பொழுது அல்ல தேரில் புனிதர்களாக இருந்தாலும் சரி, அன்னை மரியாளாக இருந்தாலும் சரி, இவங்களுடைய வழியாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, எப்படி உடன்படிக்கை பிழைக்குள்ளே இருக்கக்கூடியது ஒரு விடுதலை பயணத்தின் அடையாளங்களாக அந்த பொருட்கள் இருந்தால் அது அங்கே போகின்ற பொழுதெல்லாம் இறை பிரசன்னம் அல்லது யாவையினுடைய உடனிருப்பு என்பது அவரோடு இருந்ததாக நாம் புரிந்து கொள்கிறோமோ, அதே போல் இவர்கள் வழியாக, இந்த தூயவர்கள் வழியாக, அன்னை மரியாள் வழியாக இந்த இறை பிரசன்னம், இயேசுனுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்வதற்கு தான் இதை நம்ம செய்கிறோம். ஃபாதர் சொல்கிறாங்க பரிந்து பேசுகிறாங்க, புனிதர்கள் பரிந்து பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஃபாதர். விவிலியம் சொல்லுது எதை கேட்டாலும் எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்ய அப்படின்னு சொல்கிறாங்களே, இது எந்த விதமான புரிதல் ஃபாதர்? யோவான் 14:6 சொல்லியிருப்பாங்க ஃபாதர், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி
எவரும் தந்தையிடம் வருவதில்லைன்னு சொல்கிறாங்க. அதை என் வழியாகத்தான் தந்தையிடம் நீங்கள் போக முடியும் அப்படின்னு. அப்படின்னா நேரடியாகவே நம்ம ஆண்டவர்கிட்ட போய்க்கலாமே, புனிதர்கள் வழியாக ஏன் போகணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதாவது பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், இஸ்ரேல் மக்கள் எதிரி நாட்டுகளோடு போராடும் போது அவர்களுக்கு மோசே தலைமை தாங்குகிறார். எப்பொழுதெல்லாம் மோசே கைகளை விரித்து ஜெபித்தாரோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் போரிலே வெற்றி பெற்றார்கள். எப்பொழுதெல்லாம் கைகள் சோர்வடைந்து கீழே விழுந்தனவோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் தோற்று போனார்கள். இது எதை குறிக்கிறது? கடவுள் வெற்றியை தருகிறார், கடவுள் தோல்வியை கொடுக்கிறார். ஆனால் இடையில் இருக்கக்கூடிய மோசே என்ன செய்கிறார்? அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். அதான் நம்ம விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். அதே மாதிரி சோதோம் கொமோரா அந்த பட்டினம் அழிக்கப்படுவதற்கு முன்பாக அவர்கள் ஆபிரகாம் எவ்வளவு பரிந்து பேசுகிற கடவுளிடம். 50 பேர் இருந்தால், 40 பேர் இருந்தால், 30 பேர் இருந்தால், 20 பேர், 10 பேர் கேட்டுக்கொண்டே வருகிறார். ஆக மோசே அது ஆபிரகாம் கேட்க கேட்க கடவுளும் இறங்கி வந்து கொண்டே இருக்கிறார். ஒரு இடைநிலையாளர், ஒரு பரிந்துரையாளர் அங்கு தேவைப்படுகிறார். அவர் ஜெபிக்கும் பொழுது கடவுள் அதை சிறப்பாக கொடுக்கிறார். இன்னும் நம்ம ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா உலகத்தில் யார்கிட்ட போய் கேட்போம்? நமக்கு யார் நெருக்கமானவங்களோ, நமக்கு யார் பழக்கமானவங்களோ, யார் கேட்டால் நம்ம கேட்டது கிடைக்குமோ அவங்கள்ட்ட போய் கேட்குறோம். அதே மாதிரி தான் அன்னை மரியாள்கிட்ட போகிறோம். நீங்கள் சொன்னீங்க, உங்கள் கேள்விக்கு நான் வர்றேன். நீங்கள் கேட்டீங்க மாதாவுக்கு எவ்வளோ சிறப்பான இடம் கொடுக்கணும், ஒரு சாதாரண கருவியாக தான் இருந்தாங்கிட்டு. மாதா ஆம் என்று ஒரு வார்த்தை சொல்லவில்லை என்றால் இவ்வுலகிலே இயேசு மனிதராக பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். கடவுள் வேறு வழியை தேட வேண்டி இருந்திருக்கும். ஒன்று. இரண்டாவதாக மாதா கடவுளுடைய மீட்பு திட்டத்திலே முழுமையாக ஒத்துழைத்தவர், இயேசுவோடு இணைந்து முழுமையாக ஒத்துழைத்தவர். இயேசுவின் பிறப்பிலிருந்து அவர் இறந்த போதும், அவர் உடலை மடியிலே வைத்து தாங்கிய போதும், அவரை கல்லறையில் அடக்கிய போதும், அவர் உயிர்த்த பிறகும், இன்னும் தூயாவியார் இறங்கி வந்த போது திருத்துதர்களோடும் மரியா ஒன்றித்திருந்தார். ஆக இயேசுடைய 33 ஆண்டு கால வாழ்வின் போதும் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் மரியா கூடவே இருந்து உழைத்திருக்கின்றார். எனவேதான் மரியா கடவுளின் திட்டத்தோடு பிரிக்க முடியாத வகையிலே இணைந்துள்ளார் என்று 2ஆம் வத்திக்கான் சங்கம் சொல்லுகின்றது. ஆகவே அன்னை மரியாவுக்கு மிகச் சிறப்பான இடத்தை திருவழிபாடு கொடுத்திருக்கின்றது. ஆகவே இந்த அன்னை மரியாவுக்குத்தான் நாம் நிறைய விழாக்களை எடுக்கின்றோம், அந்த அன்னை மரியாவை சிறப்பு செய்கின்றோம். அவருடைய உருவத்தை வைப்பது திருச்சபையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. 2ஆம் வத்திக்கான் சங்கமும் அதை அனுபவிக்கிறது. இன்னொரு விஷயமா இதை நான் பார்க்குறேன். இன்னைக்கு பைபிளில் எங்கே கடவுள் வந்து நேராக பேசினார்? நமக்கு எங்கேயுமே கடவுள் நேராக பேசினதாவே இல்லை. ஆபிரகாம் வழியா, மோயிசன் வழியா, இன்னைக்கு நிறைய விஷயத்தை நம்ம அப்படிதான் ஆட்கள் வழியாக கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிறார். இறைவாக்கினர்கள் புத்தகத்தில் இறைவாக்கினர்கள் பேரை சொல்லித்தான் கடவுளுடைய காரியத்தை நம்ம விளக்கிறதுக்கு முற்படுறோம். இப்படி பைபிளில் இருக்கிற எல்லாமே யாரோ ஒருவருடைய பெயராலே தான் விளக்கப்பட்டிருக்கிறது. நீதித்தலைவர் புத்தகத்தை எடுத்துக்கோங்க, கிதியோனை பற்றி பேசுகிறோம். நீங்கள் அப்படியே வாங்க, யூதித் பெண்ணை பற்றி பேசுகிறோம், அவங்க வழியாக விடுதலை கொடுத்தாரு. இப்படி நீங்கள் இறைவாக்கினர்கள் புத்தகத்துக்குள்ளே வாங்க, எல்லாரும் எசையா புத்தகம் சொல்கிறோம், எரேமியா புத்தகம்னு சொல்கிறோம். இந்த எசையா யார், எரேமியா யார்? இப்படி எல்லாருமே கடவுளுடைய கைப்பாவைகளாக அவங்கெல்லாம் இருந்தவங்க, அவங்களுடைய கருவிகளாக பயன்படுத்தப்பட்டவங்க. அப்படி இவங்களுடைய பேரெல்லாம் நம்ம பழைய ஏற்பாட்டில் பெருமையோடு சொல்லும் போது ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்த அன்னை மரியாளுடைய பேரையும் நம்ம மறந்துடாமல் இருக்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் அவங்களுடைய பேரை, வேறு வழி இல்லை, இது அவங்கெல்லாம் பைபிளில் வரல அவங்க பேரெல்லாம். ஸோ இவங்களுடைய பேரை நம்ம வேறு ஒரு வழிகளில் நம்ம வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் சொல்ல 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 தான் இன்றைக்கி திருச்சபைக்குள்ளே இவங்களுடைய நினைவுகள் இன்றும் மங்காத நினைவுகளாக நமக்கு நெஞ்சத்தில் நின்றுக்கிட்டே இருக்குது. இல்லாட்டினா செபஸ்தியாருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? செபஸ்தியாரை பற்றி எனக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி செபஸ்தியாருடைய இந்த பெயர்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டதுனால தான் இன்றைக்கி அவர் யாருன்னு இன்றைக்கி வர பிள்ளை கூட தெரிஞ்சுக்க ஆசைப்படுது. இன்றைக்கி நான் தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதெல்லாம் அவர் என்னைக்கு வாழ்ந்தார், எப்போ இறந்து போனார் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி இதெல்லாம் நம்முடைய எண்ணங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அவங்க வந்து உயிரோடு இருக்கிறாங்க நம்முடைய எண்ணங்களிலே. அப்படின்னா அது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு நடத்தி கொடுக்கப்பட்டதுனால தான். அதை தான் திருச்சபை பாரம்பரியம் என்று காத்து வருகிறது. அந்த பாரம்பரியத்தை சிதைத்து விட்ட சபைகள்லாம் இன்றைக்கி நிறையா இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு ஒன்றுமே கிடையாது, பைபிள் மட்டும்தான் இருக்குது.
இந்த பாரம்பரியம் தெரியாது, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. கிறிஸ்தவ சபைகளில் இருக்கக்கூடிய இந்த பாரம்பரியத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க தான் இந்த புனிதர்கள் எல்லாம். அதனால திருச்சபை வந்து அவங்களுக்கு மகிமையான அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குது. அந்த ஆலயங்கள் அவங்களுடைய பெயரில் இருக்கட்டும், அவங்களுடைய பெயரில் இருக்கட்டும் சொல்லி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குது, அவ்வளவுதான். தந்தையர்கள் விளக்குனதை போல் அந்த மகிமையெல்லாம் கடவுளுக்கு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். 3 விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை, இன்றைக்கு புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கிற புனித 2ஆம் அருள் சின்னப்பர் அழகாக சொல்லுவார், புனிதர்கள் நாம் பிரதிபலிக்க வேண்டிய பொம்மைகள் அல்ல, தூண்டுகோலாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய வழிகாட்டிகள். அது தமிழில் மொழிபெயர்க்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். ஆங்கிலத்தில் அழகாக சொல்லியிருந்தார், செயின்ட்ஸ் ஆர் நாட் ஃபார் இமிட்டேஷன் பட் தே ஆர் ஃபார் இன்ஸ்பிரேஷன். நமக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடியவர்கள் தான் புனிதர்கள். எந்த விதத்திலே தூண்டுகோலாக இருக்கிறார்கள்? நல்லவர்களாக வாழ வேண்டும், கடவுள் விரும்புகின்ற விதத்திலே வாழ வேண்டும், இறையரசின் மதிப்பீடுகளின்படி வாழ வேண்டும், கடவுள் நமக்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை தெரிந்து அதன்படி வாழ வேண்டும் என்ற தூண்டுதலை கொடுக்கக்கூடியவர்கள் தான் புனிதர்கள். அப்படி சொல்லுகிற போது நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் கூட சொன்னார், அனைத்து புனிதர்களின் விழாவை கொண்டாடுகிற போது நமக்குள்ளே என்ன ஒரு உணர்வு ஏற்பட வேண்டும்? இந்த புனிதர் பட்டியலிலே என்னுடைய பெயரும் இடம்பெற முடியாதா என்ற ஒரு ஏக்கத்தை கொடுக்கக்கூடிய விதமாக, ஒரு தூண்டுதலை கொடுக்கக்கூடிய விதமாக இந்த விழா அமைந்திருக்க வேண்டும் என்று அந்த திருத்தந்தை சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் புனிதர்களுக்கு செலுத்தக்கூடிய மரியாதையும் வணக்கமும் புனித வாழ்க்கை வாழ நம்மை தூண்டி அழைக்கின்றன என்ற ஒரு அடிப்படையில் தான் நம்ம வந்து பார்க்கணும். இரண்டாவதாக ஒரு கேள்வி வந்தது, நான் நேரடியாக இயேசுவிடத்திலே கேட்டுக்கொள்ள முடியும், பரிந்துரை எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். இது சாதாரணமாக எல்லா இடத்திலும் வைக்கக்கூடிய ஒரு வாதம் தான். கடவுள் நம்மை நேரடியாக படைத்திருக்க முடியாதா? எதற்காக நம்மை ஒரு பெற்றோர் வழியாக படைக்க வேண்டும்? அவரே இந்த உலகத்திலே மனுவுரு எடுக்கிற போது ஏதோ ஒரு வடிவிலே வந்திருக்கலாம். எதற்காக ஒரு குடும்ப சூழலிலே, ஒரு உறவு சூழலிலே ஒரு பெண்ணிடத்திலே பிறக்கக்கூடியவராக வர வேண்டும்? அவர் நம்முடைய மனிதத்தை மதிக்கிறார், அவரை நாம் நமக்குள்ளே ஏற்றுக்கொண்டு அவர் விரும்புகின்ற விதமாக வாழ வேண்டும் என்ற ஒரு உந்துதலை கொடுப்பதற்காக வருகிறார். எனவே பெற்றோராக இருக்கட்டும், புனிதர்களாக இருக்கட்டும், அல்லது நாம் இன்றைக்கு வணங்குவதற்குரிய மனிதர்களாக யாரை வைத்திருக்கிறோமோ அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் கடவுளிடத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள் என்ற ஒரு அடிப்படையிலே பார்க்கிற போது அவர்கள் நமக்கெல்லாம் தூண்டுகோல். மூன்றாவதாக கேட்டார்கள், அன்னை மரியாளுக்கு வணக்கம் ஏன்? அவர்களே சொன்னார்கள், சகோதரி சொன்னாங்க, ஒரு சிறு கருவிதானே, ஆனால் அந்த சிறு கருவியையும் கடவுள் எவ்வளவு தூரம் உயர்வாக ஏற்றுக்கொண்டார். ஒரு யூத பெண்ணை, ஒரு சிறு இளம் பெண்ணை தன்னுடைய கருவியாக கடவுள் ஏற்று அங்கீகரிக்கிறார் என்று சொன்னால், ஒரு சாதாரண ஒரு பெண்ணை கடவுளே அங்கீகரிக்கிறார் என்று சொன்னால், கடவுளுடைய படைப்புகளாகிய நாம் அந்த கருவி கடவுளால் மகிமைப்படுத்தப்பட்ட அந்த கருவியை நாமும் ஏன் மகிமைப்படுத்தக்கூடாது? நாம் ஏன் அவர்களுக்கு வணக்கம் செலுத்தக்கூடாது? கடவுளே உயர்வான இடத்திற்கு அவர்களை வைத்திருக்கிற போது தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நாம் யார்? எனவே கடவுளே வணக்கம் செலுத்துகின்ற ஒருவருக்கு வணக்கம் செலுத்துவது முழுக்க முழுக்க நாம் கடவுளின் மக்கள் என்பதை நமக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துக்கும் அடையாளம் காட்டும் என்பது என்னுடைய கருத்து. அதே போல விவிலியத்தில் பரிந்துரை பற்றி பேசினாங்க. நான் நேரடியாகவே சொல்கிறேன், கானாவூர் திருமணத்தில் அன்னை மரியாள் ஏன் பரிந்துரை செய்ய வேண்டும்? அன்னை மரியாள் திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டது, அரும் அடையாளம் செய்வதற்கு அங்கே வந்து பரிந்துரை செய்கிறார். இன்னொரு கேள்வி வந்து இப்போ எல்லாருக்குமே நமக்கு எழக்கூடிய கேள்வி, ஏன்னா தந்தை மிக தெளிவாக சொன்னார், பழைய ஏற்பாட்டில் முழுவதும் ஒன்று தொடக்க காலத்தில் நீதி தலைவர்கள், அதற்கு பிறகு இறைவாக்கினர்கள் வந்து இடைநிலையாளர்களாக இருந்தாங்க, கடைசியாக வந்த இடைநிலையாளர் இயேசு கிறிஸ்து என்பதுதான் உங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு இடைநிலையாளர், யாரிடம்? தந்தையிடம் போவதற்கு. இன்றைக்கு நம்முடைய பார்வையெல்லாம் எப்படி இருக்குன்னா, இயேசுவிடம் போவதற்கு ஏன் இவங்க தேவையா? நமக்கு கடவுள் யார்? தந்தை கடவுளை பற்றி நம்ம யோசிக்கல. இப்போ நம்முடைய கேள்வி எல்லாமே இயேசுவிடம் போவதற்கு இந்த இடைநிலையாளர் தேவையா? அப்போ நம்ம கடவுளையே என்ன பண்ணிட்டோம்னா நினைக்கல. இப்போ கடவுளை நினைக்காம இறைமகன் இயேசு கிறிஸ்துவை பற்றி நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்துட போகிறதுக்கு ஏன் இவங்களாம் தேவையா? நான் நேராக இயேசு கிறிஸ்துட போயிட்டேனே. அப்போ இயேசு கிறிஸ்து அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஏன் திருத்தூதர்களை வைத்திருந்தார்? அடுத்த கேள்வி இருக்கும். அப்போ திருத்தூதர்கள் வைத்ததனுடைய நோக்கம் என்பது தான் எந்த நோக்கத்திற்காக வந்தோமோ, எந்த பணியை செய்ய வந்தோமோ அந்த பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்காக தான் அவர் கண்டிப்பாக திருத்தூதர்களை ஏற்படுத்தினார். அப்போ திருத்தூதர்கள் வழியாக தான் அடுத்த திருச்சபை என்பது உருவாகிறது. அந்த திருச்சபை என்பது இந்த திருத்தூதர்கள் வழியாகத்தான் வழிநடத்தப்படுகிறது. ஆகவே இந்த ஒரு தொடர்ச்சி
இந்த கடவுளை அடைவதற்கு பல இறைவாக்கினர்கள் நீதி தலைவர்களையும் இறைவாக்கினையும் அனுப்பிய கடவுள், கடைசியாக தன்னுடைய ஒரே மகனை அனுப்பிய கடவுள். அந்த மகன் தனக்கு பின்னால் இந்த பணி தொடர்வதற்காக திருத்தூதர்களை ஏற்படுத்திய அந்த கடவுள், அந்த திருத்தூதர்கள் வழியாக இன்றைக்கு நாம் இந்த தூயவர்கள் புனிதர்கள் வழியாக அன்னை மரியாள் வழியாக நாம் என்ன பண்ணுறோம்? கடவுள்கிட்ட வேண்டுறோம். ஆகவே நீங்கள் இது ஒரு தொடக்கத்திலிருந்து கடைசி வரை இருக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சி. நம்ம இன்னும் சொல்லப்போனால் ஒரு மீட்பு திட்டத்தினுடைய தொடர்ச்சி அல்லது மீட்பு செயல்பாட்டுடைய ஒரு தொடர்ச்சி. இந்த செயல்பாட்டை நம்ம என்ன பண்ணுறோம்னா, இல்லை இது வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒதுக்குகிறோம். அடுத்த கேள்விக்கு முன்னாடி அதை ஒட்டி எது நீங்கள் சொல்கிறதுனா சொல்லிவிடுங்க, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அதாவது புனிதர்கள் வழியாக எதற்காக மன்றாட வேண்டும்? எனக்கு ஒரு தேவை என்றால் உங்களிடம் எனக்காக இந்த காரியத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். இந்த குற்றச்சாட்டு தந்தை அவர்கள் கூறியதை போன்று ஆண்டாண்டு காலமாக பிரிவினை சகோதரர்கள் நம்மை பார்த்து குற்றம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் விவிலியத்தில் மிக அழகான ஆதாரம் ஒன்று இருக்கின்றது. தானியேல் ஆகமம் 2வது அதிகாரத்தில் நெபுகத்நேசர் மன்னனுக்கு ஏகப்பட்ட கனவுகள் வருது, அதை விளக்கி சொல்ல முடியல, விளக்கி சொல்லாத எல்லாத்தையும் கொன்னு விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்றாங்க, யூதனாகிய தானியேல் ஒருவன் இருக்கின்றான், அவனால் விளக்கி கூற முடியும் என்று சொல்லுகின்றார்கள். மன்னனின் அவைக்கு அழைத்து வருகின்றார்கள். இந்த கனவுக்கு நீ விளக்கம் சொல்லவில்லை என்றால் உன்னையும் உன் நண்பர்களையும் கொன்று விடுவேன் என்று அரசன் எச்சரிக்கின்றான். தானியேல் ஆகமம் 2வது அதிகாரம் 17 to 19 வரை வாசித்து பாருங்கள். தானியேல் உடனடியாக தன்னுடைய தோழர்கள் வீட்டுக்கு செல்கின்றார். அனனியா, மிசாவேல், அசாரியா 3 பேர்ட்டையும் சொல்றாரு, அரசன் கட்டளையிட்டு இருக்கின்றான், என் உயிருக்கு ஆபத்து, கடவுளிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த 3 நபர்களும் வேண்டிக் கொள்ளுகின்றார்கள். 19வது வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். அவ்வாறே அன்றிரவு கண்ட காட்சி ஒன்றில் தானியேலுக்கு அம்மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் விண்ணக கடவுளை வாழ்த்தி போற்றினார். தானியேலின் நண்பர்கள் கடவுளிடம் ஒரு வேண்டுதலை தானியேலுக்காக வைக்கின்றார்கள். கடவுள் அதை ஏற்றுக்கொண்டு தானியேலுக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது விண்ணகத்தில் வாழும் நம் நண்பர்களாகிய புனிதர்களும் புனிதைகளும், அதற்கு மேல நம்முடைய தாயாகிய மரியாவும் ஆண்டவரிடம் வேண்ட வேண்டும் என்று நாம் அவர்களிடம் கூறுவது சரிதானே? புனிதர்களுடைய உருவங்கள், அவர்களோட பெயரால் இருக்கக்கூடிய ஆலயங்கள், அவர்கள் வைத்து நாம் எடுக்கக்கூடிய தேர் திருவிழா போன்ற கேள்விகள் எல்லாம் நீங்க நல்லா கேட்டீங்க. அதற்கான விளக்கங்களை அருட்தந்தையர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா புனிதர்களுடைய உருவங்களை நாம் பயன்படுத்துகிற பொழுது அவர்கள் வழியாக நாம் இயேசுவிடம் வேண்டுகிறோம். இயேசு வழியாக நாம் தந்தையிடம்தான் நம்முடைய தேவைகளை, வேண்டுதல்களை நாம் செலுத்துகிறோம். ஆராதனையும் அவருக்குத்தான் செலுத்துகிறோம் என்பதனை மிக தெளிவான ஒரு புரிதலை தந்தையர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப புனிதர்களுடைய பயன்படுத்தக்கூடிய அந்த உருவங்கள் மட்டும் அல்ல, இன்னும் சில கேள்விகள் நாம் நிறைய சந்திக்கிறோம். மற்ற சகோதரர்கள் நம்முடைய கேட்கிறாங்க, நம்முடைய மனதிலையும் எழுது. இதை ஒட்டி இன்னும் மற்ற கேள்விகளை கொஞ்சம் நீங்க எடுத்து வைத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சிலுவை, விவிலியம் இவற்றை வழிபடுவதும் முக்தி செய்வதும், கிறிஸ்துமஸ் மற்றும் புனிதர்கள் திருவிழா அன்று சுரூபத்தை வைத்து ஆசீர்வாதம் கொடுப்பதும், புனித வெள்ளி அன்று சிலுவை ஆராதனை செய்வதும், அருளிக்கம் வைத்து ஆசீர் கொடுப்பதும் ஒரு வகையான சிலுவை வழிபாடு இல்லையா? இந்த கேள்விதான் நீங்க கேட்க விரும்புகிறீங்களா? இதை ஒட்டிய கேள்வினா நீங்க கேட்கலாம். ஃபாதர், அரளிக்கம்னா என்ன ஃபாதர்? கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாம பிற சபையினர் கூட, பிற மதத்தினர் கூட அந்த கழுத்துல உத்திரியும், ஜபமாலை, சிலுவை இதெல்லாம் அணிஞ்சிக்கிறாங்க. இது சரியா? இதை பத்தி திருச்சபை என்ன சொல்லுது? இதை ஒட்டிய கேள்விகள் வேற. அதை சார்ந்த ஒரு கேள்வி. சுரூபம் வணக்கத்துக்கு உரியது அப்படின்னு திருச்சபை சொல்லியிருக்குது. ஆனா திருச்சபையின், கத்தோலிக்க திருச்சபையின் நிலைப்பாடு அதை பத்தி என்ன? இப்போ ஐகான், சிம்பிள் வைக்கிறோம், சைன், இதை பற்றிய விளக்கம் தந்தால் நல்லா இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொல்றதை விட இதற்கான ஒரு தெளிவான விளக்கம் இருக்கணும் அப்படிங்கிறது. அதை விட்டு இன்னொரு கேள்வி. புறவினத்தார் செய்வது போல இன்றைக்கு நம்ம வேளாங்கண்ணியில் பார்த்தோம்னா, பழைய வேளாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் தாலிக்கயிறு, தொட்டில், பல வேண்டுதல்களுடைய சீட்டுகள் இப்படியெல்லாம் தொங்கும்போது நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்ன்ற ஒரு கேள்விக்குறி எழுகிறது. உங்களுடைய மனதில் அந்த கேள்வி எழுது. சரி, இப்படி எழக்கூடிய அந்த கேள்விகளுக்கு அருட்தந்தையர்கள் என்ன பதில் சொல்றீங்க? அதாவது சுரூபங்களை விடுத்து மற்ற பொருட்கள், இதை பற்றிய தெளிவினை
787 ஆண்டு நீசேயா நகரில் நடந்த 2வது பொதுச்சங்கத்தில் தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் கூறப்பட்டிருப்பது இதுதான்: நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுருவம், அதற்கு அடுத்த நிலையில் அன்னை மரியாளுடைய திருவுருவம், அதற்கு அடுத்து வானதூதர்களுடைய, அதற்கு அடுத்து மற்ற புனிதர்களுடைய திருவுருவங்கள் வணக்கம் பெறுகின்றன. சார் சொன்னாங்க சிலுவையையும் விவிலியத்தையும் வழிபடுகின்றோம் என்று. அந்த வார்த்தையை தவறு, வணக்கம் செலுத்துகின்றோம். அதற்கு அடுத்து அந்த திருச்சங்கம் சொல்லுகின்றது, வாழ்வளிக்கும் திருச்சிலுவை, புனித நற்செய்தி நூல்கள், அதற்கு அடுத்த நிலையில் ஏனைய வணக்க முறைக்கான பொருட்கள், அதுல ஜெபமாலை மற்ற எல்லாம் வந்துடும். இவைகளும் மிக முக்கியமானவை. சுரூபங்களை போன்று இவைகளும் கிறிஸ்தவ மக்களின் மத்தியில் வணக்கத்தை பெறுகின்றன. சிலுவைக்கும் நற்செய்தியின் நூல்களுக்கும் நிச்சயமாக நாம் தூபமிடலாம், அதற்கு அருகில் விளக்கையும் ஏற்றி வைக்கலாம் என்று 2ஆம் நீசேயா திருச்சங்கம் மிக தெளிவாக கூறுகின்றது. இதுல நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று: இன்னும் தமிழ்நாட்டில் புனித நற்செய்தி நூல்கள் அச்சிடப்படவில்லை. விவிலியத்தை பயன்படுத்துகின்றோம். ஆனால் திருச்சங்கம் கூறுவது 4 நற்செய்திகளை மட்டும் உள்ளடக்கிய ஒரு தனிப்பட்ட நூல். அதைத்தான் திருப்பலி நேரத்தில் நாம் பவனியாக எடுத்து செல்ல வேண்டும், விவிலியத்தை அல்ல, அல்லது வாசக நூலை அல்ல. அதை பற்றி விளக்கமாக வழிபாட்டு தந்தை அவர்கள் கூறுவார்கள். அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான கேள்வியை நீங்கள் கேட்டது, அருளிக்கம், புனிதர் சம்பந்தப்பட்ட அருளிக்கம். அதிலும் பல வகைகள் இருக்கின்றன. புனிதர்களின் உடல் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட அருளிக்கம் மிக உன்னதமான மகிமையை பெறுகின்றது. அடுத்து அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள், அவர்கள் தொட்ட பொருட்கள் என்று வகை வகையாக பிரிக்கின்றார்கள். இந்த அருளிக்கம், இந்த அருளிக்க கலாச்சாரம் எப்படி திருச்சபையினுள் நுழைந்தது என்றால், துவக்க காலத்தில் திருப்பலியானது மறைசாட்சிகளின் கல்லறைகளின் மீது நிறைவேற்றப்பட்டது. ஏனென்றால் கிறிஸ்துவுக்காக அவர்கள் ரத்தம் சிந்தி இருக்கின்றார்கள், கிறிஸ்துவின் இரத்தத்தோடு தங்களுடைய இரத்தத்தையும் இணைத்திருக்கின்றார்கள் என்கின்ற காரணத்திற்காக. ஆனால் எல்லா இடங்களிலும் மறைசாட்சிகள் கல்லறைகள் இருக்காது. எனவே அந்தந்த திருப்பீடங்களில் மறைசாட்சிகளுடைய உடலின் ஒரு சிறிய பகுதி அல்லது அவர்கள் அணிந்திருந்த ஆடையின் ஒரு சிறிய பகுதியை அவர்கள் நினைவாக வைத்து திருப்பலியை நிறைவேற்றினார்கள். இவ்வாறு காலத்தின் போக்கில் அந்த நிலைமையும் மறைந்தது, அதையும் எதிர்த்தார்கள். 787 ஆண்டு நடந்த இந்த திருச்சங்கமானது வலியுறுத்துகின்றது, எந்தெந்த ஆலயங்களில் மறைசாட்சியர்களுடைய அருளிக்கங்கள் இல்லையோ அந்த ஆலயங்களில் மீண்டும் அதை வைக்க வேண்டும், அதற்கான ஜெபத்தை ஜெபித்து வைக்க வேண்டும் என்று ஆணித்தரமாக கூறுகின்றது. இந்த அருளிக்கமும் நமக்கு ஒரு அடையாளம், இயேசுவை நிறைவாக பின்பற்றிய அவர்களை நினைவுபடுத்துகின்றது, அத்தகைய வாழ்க்கைக்கு நம்மையும் தூண்டுகின்றது. மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, சிலை வழிபாடு குறித்த கத்தோலிக்க திருச்சபையின் நிலைப்பாடு பற்றிய கேள்விகள் இன்னும் நம்முடைய மனதிலே பல எழுந்திருக்கக்கூடும். இன்றும் சில விளக்கங்களை நீங்கள் கேட்டு புரிந்து கொண்டிருக்கக்கூடும். இப்படிப்பட்ட பல கேள்விகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.